குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு பஞ்சனை தோஷம். ஒரு ஜாதகத்தை பலவிதமான தோஷங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் உண்டு. அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது பலவீனம் அப்படிங்கிறது எனது தனிப்பட்ட ஒரு கருத்து. பலவீனம் இல்லாத ஒரு ஜாதகத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதே போல் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, தோஷம் இல்லை அப்படின்னாக்கா ஏன் மனிதன் இந்த பூலோகத்தில் பிறப்பு எடுக்கணும்? அந்த ஆன்மா முக்தி அடைஞ்சிருக்கும். முக்தி அடைஞ்சு இறைவனிடம் இளைப்பாரி கொண்டு இருக்கும். ஆக மனிதன் அப்படிங்கிறவனை பொறுத்தவரையிலும் ஒரு உயர்ந்த பிறவி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த பிறவி ஒரு பிறவி எடுக்கிறோம். அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பிறவியிலிருந்து நம்ம விடுதலை பெறணும், முக்தி அடையணும். அதற்குண்டான பணிகளை நம்ம செய்யணும். அதுக்கு தான் இந்த பிறவி. ஆனால் ஒரு மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சூழல்கள், நம்மளுடைய சந்தர்ப்பங்கள் பல விதங்களில் ஏதேதோ செஞ்சு என்ன ஆகி போகுது அப்படின்னாக்கா, அது தோஷங்களை அதிகப்படுத்திக்கிறோம். திரும்பவும் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம். இது நடைமுறையில் இப்படி தான் இருக்குது. ஆக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய உத்தமராக இருந்தாலும் அவங்க ஜாதகத்துலேயும் தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். குறையில்லாத மனிதனே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்போ நம்ம இந்த பதிவுக்கு வந்துடுவோம். பஞ்சனை தோஷம். முதல்ல இதற்கான பாவகத்தை நம்ம தேர்ந்தெடுத்துவோம். பாவகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 12ஆம் இடம். பஞ்சனை தோஷம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, தூக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பகல் வாழ்க்கை, அடுத்தது இரவு வாழ்க்கை. பகல் வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அது எல்லோருக்கும் தெரியும். அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அவர் 4 பேர்கிட்ட பேசுவார், பழகுவார், அவருக்கு பிடிச்சதை சாப்பிடுவார், அது 4 பேருக்கு தெரியும். அவர் ட்ரெஸ் பண்ணுற விதம் 4 பேருக்கு தெரியும். அவர் வாகனம் ஓட்டும் ஸ்டைல் 4 பேருக்கு தெரியும். அவருக்கு பிடித்த விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், அவருடைய ரசனைகள், அவருடைய போக்குவரத்து, அவருடைய பழக்க வழக்கம், இப்படி அனைத்து விஷயங்களும் பகலில் ஏற்படுகின்ற அவருடைய வேலை என்னப்பா, அவர் இந்த வேலை செய்கிறாருப்பா, அவர் வீடு எங்கப்பா, அவருடைய வீடு இங்கே இருக்குது, அவர் வேறு என்னப்பா, வேறு என்ன அவருக்கு பழக்க வழக்கம், அவர் காலையில் வந்தோடனே கோயிலுக்கு போவார், 8 மணிக்கெலாம் ஆஃபீஸுக்கு வந்துடுவார், நைட்டு திரும்பவும் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமாக கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி செய்வார், திரும்பவும் வீட்டுக்கு போயிடுவார். இப்படி பகலில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மற்றவர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும், மன்னம் அது இருக்கும். இரவு வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சாப்பிட்டு என்னப்பா பண்ணாருன்னு கேட்டாக்கா, படுக்க போயிட்டார். படுத்துட்டு அப்படின்னாக்கா வேறு எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. படுத்ததுக்கப்புறம் அவர் தூங்கினாரா, தூங்கலையா, அல்லது மொபைலை வச்சு நோண்டிகிட்ருக்கிறாரா, புரண்டு படுத்துட்ருக்காரா, அந்த தூக்கம் அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்துடுச்சா, தூக்கம் வரலையா, அல்லது அவருடைய திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையிடம் கிடைக்கக்கூடிய அந்த இல்லற சுகம் அப்படிங்கிறது கிடைக்குதா, அல்லது இருவரும் ஒரு முள்ளை போட்டு அதுக்கு மேலே படுத்துட்ருக்காங்களா, அல்லது ஒரு 4 நெருப்பு துண்டை தூவிட்டு அது மேலே படுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் இவங்களா சொன்னால் தான் தெரியும். அது யாருக்கும் தெரியாது. இரவு வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அது யாருக்கும் தெரியாது. அந்த இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் அந்த 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த தோஷம் பஞ்சனை தோஷம். ஆக எல்லாம் இருந்தும் தூக்கம் வரல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அல்லது கட்டிய மனைவியே இருந்தாலும் அந்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது எட்டாக்கனியாக இருப்பது அப்படிங்கிறதுலாம் இந்த 12ஆம் இடம் தான் எடுத்து சொல்லும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாவகம் இந்த 12ஆம் பாவகம். எப்பயுமே நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சிங்க,
ஒரு பாவகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வீட்டுக்கு 12ஆம் இடமா வேலை செய்யும், ஏதோ ஒரு வீட்டுக்கு 8ஆம் இடமா வேலை செய்யும், ஏதோ ஒரு வீட்டுக்கு 6ஆம் இடமா வேலை செய்யும், ஏதோ ஒரு வீட்டுக்கு 9ஆம் இடமா வேலை செய்யும். எப்படி இப்போது லக்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் அப்படின்ட்டு இருக்குதோ, அதே போல் இந்த வீடும் ஏதோ ஒரு ராசிக்கு ஏதோ ஒரு பாவத்துக்கு பாக்கியமாக வேலை செய்யும். ஏதோ ஒரு ராசிக்கு ஏதோ ஒரு பாவத்திற்கு இந்த 12ஆம் இடம் 8ஆம் இடமாக வேலை செய்யும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுதே இந்த இடம் எப்படி இருக்குது, இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்த்துடணும். அப்படி சீர்தூக்கி பார்க்கும்பொழுதே வருகின்ற வாடிக்கையாளர்களும் இதெல்லாம் பலவீனமாக இருக்குது, இது சார்ந்த கேள்விகள் அவங்க இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் பதிய வச்சுக்கலாம். இப்போது 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகரின் சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது தான் ஒரு ஜாதகரின் சுகஸ்தானம், ஒழுக்கம், அதுதான் சொல்லுவோம். அந்த சுகம் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி லைஃப் மட்டும் சொல்கிறதில்ல. அந்த மனிதனுடைய ஆசை அபிலாசைகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த சொத்து பத்து, கல்வி, அவனுடைய உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியமற்றது அப்படின்றதுலாம் அந்த 4ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த ஜாதகரின் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சுகத்தின் பாக்கியம் அப்படிங்கிறது 4ஆம் வீட்டின் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடம். ஸோ அந்த 4ஆம் இடம் அந்த சுகத்தின் பலவீனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அல்லது அந்த சுகத்தின் பாக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த 12ஆம் இடம் சொல்லுவோம். இந்த 12ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா சுகத்தின் பாக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஓரளவுக்கு வந்து இது பலவீனப்படாமல் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா. அதே போல் வந்து 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். அந்த 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் இந்த 12ஆம் இடம். அப்போது இந்த 12ஆம் இடத்துல அதிக கிரக கூட்டுகள் இருப்பதோ அல்லது வந்து ஜாதகத்தின் லக்னத்தின் பாவர்கள் என்று சொல்லக்கூடிய அட்டமாதிபதி, பாதகாதிபதி போன்றவர்களின் தொடர்போ அல்லது வந்து புத்திர காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோ அல்லது வந்து 5ஆம் அதிபதியோ சூரியனோ இந்த 12ஆம் இடத்துல வந்து நின்றுட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து புத்திர தோஷத்தை கொடுத்துரும். அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுக்கு இது வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு அதிகமான ஒரு வலுவாக இருக்குது அப்படின்றத இது வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடம் என்பது எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து நாம் வந்து எப்பயுமே வந்து மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 வகைகளிலும் இந்த 12ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு ஜாதகரின் இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இப்போது இந்த 12ஆம் இடம் பலவீனப்பட்டது அப்படின்னாக்கா இதுதான் வந்து பஞ்சனை தோஷம் அப்படிங்கிறத நாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது இதை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மனசில் நிற்கிறதுக்கு கஷ்டம். அதனால் வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு உதாரண ஜாதகத்தோடு நாம் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்க்கின்ற உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் எளிமையாக புரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள். மகர லக்னம், 4ல் சந்திரன், 5ல் மாந்தி, 6ல் சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 8ல் சுக்கிரன், 10ல் சனீஸ்வர பகவான், 11ல் குரு, 12ல் கேது. எந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கனாலும் முதல்ல வந்து அந்த ஜாதகம் சரமா ஸ்திரமா உபயமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனுடைய அட்டமாதிபதி யார், அதனுடைய பாதகாதிபதி யார், அதனுடைய 7ஆம் இடம் எப்படி இருக்குது, அதனுடைய 12ஆம் இடம் எப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் ஓரளவுக்கு வந்து நாம் வந்து கூர்ந்து பார்த்துடணும். அந்த வகையில் இது வந்து ஒரு சரலக்னத்திற்கு இந்த மகர லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்பது விருட்சகம், அதனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது செவ்வாய் பகவான், அவர் இந்த லக்னத்தின் பாதகாதிபதி ஆகிறார். இப்போது பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு பலமாக வேலை செய்வாரா அல்லது பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகம் பாதகாதிபதியாகி பலமாக வேலை செய்வாரா அப்படிங்கிறதையும் நாம் வந்து மேலோட்டமாக மனசில் பதிய வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து மறந்துடக்கூடாது. அடுத்ததாக
இந்த லக்னத்தின் அட்டமாதிபதி அப்படின்னும்பொழுது சூரிய பகவான். இங்கே அட்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அட்டமாதிபதி ஒரு இடத்துல இருக்கிறார். அட்டமஸ்தானத்தில் நின்ற கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சுக்கிரன். இப்போது இந்த லக்னத்தின் பாதகாதிபதி அட்டமாதிபதி 2 பேரும் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரி, ரைட்டு. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இந்த 12ஆம் இடம் தான் இங்கே வந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் முதல்ல வந்து இதனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான். அவர் பாதக ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்துட்டார். சரிங்களா? அப்போ அவர் வந்து பாதகாதிபதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடுறார். அடுத்ததாக இந்த 12ஆம் இடத்துல நின்ற கிரகம் அப்படின்னு சொல்லும்போது கேது. அந்த 12ஆம் இடத்தை வேறு யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பாவத்தை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். காலபுருஷ தத்துவத்தில் காலபுருஷ தத்துவத்தின் அட்டமாதிபதி செவ்வாய் பகவான். அவங்க இருவரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தாங்க அப்படின்னாக்கா அந்த பாவகத்தின் பலன் அவுட் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அப்படி இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக இங்கே 12 பார்க்குறார். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துலேருந்து இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறார். ஆக செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்க்குற போது அந்த பாவகத்தின் பலன் அவுட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததை நம்ம சொல்லியிருந்தோம் பாதகாதிபதியும் அட்டமாதிபதியும் அப்படின்ட்டு. இந்த மகர லக்னத்தின் அட்டமாதிபதி சூரிய பகவான், பாதகாதிபதி செவ்வாய் பகவான். அவங்க 2 பேரும் 6ஆம் இடத்துல இருந்து இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஆக காலபுருஷ தத்துவத்தின் அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு கொள்கிறாங்க. இந்த லக்னத்தின் அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 12ஆம் இடத்தை இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தை சனீஸ்வர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், ராகு பகவான் சொல்லிட்டு 5 கிரகங்கள் பார்க்குது. அந்த இடத்துல ஆல்ரெடி ஏற்கனவே கேது பகவான் வீற்றிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக 12ஆம் இடத்துக்கு இந்த ஜாதகத்தில் 6 கிரகங்களின் தொடர்பு ஏற்படுது. அப்போது அந்த பாவகத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது கடுமையான பஞ்சன தோஷம் அப்படிங்கிறது. இதுலேயும் இந்த படுக்கை ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து ஒரு இரவு வாழ்க்கை. அந்த இரவு வாழ்க்கைக்கு இந்த சூரிய பகவான் அப்படிங்கிற நெருப்புக்கோள் ஆகட்டும், செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு நெருப்புக்கோள் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த தூக்கத்தில் படுக்கிற இடத்துல நெருப்பு துண்டுகளை வாரி போட்டு அது மேலே படுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு தன்மையை அந்த இரவு வாழ்க்கை நமக்கு வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது இவரை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மாந்தி பெரியவர் நிற்க 5ஆம் அதிபதி 8க்கு போனார். சரிங்களா? ஆக 5ஆம் இடத்தின் நிலைப்பாடு பலவீனப்பட்டது. 5க்கு 8ஆம் இடம் ரொம்ப பலவீனப்பட்டது. ஆக குழந்தை பிறப்புக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தின் பாக்கியம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டது. அப்போது பாக்கியஸ்தானம் இவருக்கு வந்து சுத்தமாக வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுகள் எதை குவிக்குது, எதை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா இது வந்து திருமணம், புத்திரம் போன்ற விஷயங்களில் தடையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது இதுதான் வந்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கான முக்கியமான விதி, மெயின் விதி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த திருமணம், புத்திரபாகம் இதெல்லாம் தடைக்கு இது ஒரு விதியை போதுமானதா இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னாக்கா இந்த விதி ரொம்ப முக்கியமான விதி. இதுதான் வந்து மெயின் விதி அப்படின்னு சொன்னாலும் இதனோடு சேர்ந்து துணை விதிகளும் ரொம்ப சிறப்பாக செயல்படும். அந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளியை நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இன்னும் மேலும் சில துணை விதிகள் இருக்கிறது அப்படின்னாலும் பார்க்கின்ற உங்களுக்கு அந்த துணை விதிகள் புலப்படுகின்றதா அப்படின்னு பாருங்கள். நீங்களும் வந்து இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு ஜாதகம் நம்ம கொடுக்குறோம்னாலே அது வந்து
வருகின்ற வாடிக்கையாளர்கள், பார்க்கின்ற பார்வையாளர்கள் அந்த ஜாதகத்தை தொட்டு அதில் அவங்களுக்கு பிடித்த வகையில், அவங்களுக்கு தெரிந்த வகையில் அதை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஜாதகத்தின் மீது அல்லது இந்த ஜோதிடம் எனும் அற்புத கலையின் மீது ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வரும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ மெயின் விதி 2 விதிகளை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். துணை விதியில் ஒரு விதியையும் மெயினான விதியை ஒன்றையும் நான் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்கேன். இன்னும் இதனுடைய துணை விதிகள் அதிகம் உண்டு. அது உங்கள் கண்களுக்கு புலப்படுதான்னு பாருங்கள். அப்படி கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவேற்றம் செய்யுங்கள். சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் நமது பார்வையாளர்களின் ஜோதிட ஆய்வுக்காக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.